நான் ஒரு கிராஃப்ட் செஞ்சேன். அது காட்டுறேன். இதுதான் நான் செஞ்சது. இது வந்து நான் நேச்சுரலாகவும் ஆர்டிஃபிஷியலாகவும் செஞ்சேன். இது எல்லாமே நேச்சுரல், இது மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல். இந்த ஸ்டோனில் நான் அந்த ஃபிஷ் டேங்க்கு யூஸ் பண்ணிலாம் வச்சேன். ஏன்னா நம்மக்கிட்ட சாண்டில் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாதுல, அதனால இதை வச்சு என் மேலே வச்சுருக்கேன். இது சும்மா கிளிப்பு ஆடுற மாதிரி சாண்டு மாதிரி நான் ரெடி பண்ணேன். இதுதான் இந்த துளசி லீவ்ஸ்லாம் பாருங்கள். இதுதான் துளசி லீஃப். இந்த துளசி லீவ்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரல். நான் அதோட பிளேசஸ்லாம் காட்டுறேன். இந்த துளசி லீவ்ஸை தான் யூஸ் பண்ணேன். பாருங்கள், அதே மாதிரியே இருக்கா. இது நம்ம வந்து சாப்பிடவும் செய்யலாம். பாருங்கள், நான் சாப்பிட்றேன். இது வந்து குட் ஃபார் கோல்டு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். கிட்ஸ்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை கோல்டுக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது எந்த செடிமெண்ட் யூஸ் பண்ணணும். இந்த செடிமெண்ட் தான் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு செடிமெண்ட் இருக்குல்ல, சாண்ட் டப்பா, அங்கேயும் அதான் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஏன்னா அங்கேயும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஆண்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணேன். ஆனால் ஆண்ட்ஸ்லாம் இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த பாட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் பிடிக்கும்.